இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். கல்வாரி குன்றின் மீது, இது கொல்கதா மண்டையோட்டிடம் எனப்படும் அந்த குன்றின் மீது சிலுவை மீது ஆணிகளால் அறையப்பட்ட போது இயேசு குற்றவாளிகளிலெல்லாம் பெரிய குற்றவாளி என்று காணப்படும் பொருட்டு 2 கொடும் குற்றவாளிகளை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். இதை மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில், அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடே கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று என்று வாசிக்கிறோம். அந்த கள்ளர் இருவரும் சுற்றிலும் நின்ற மக்கள் இயேசுவை பரிகாசம் செய்தபடியே இவர்களும் பரிகாசம் செய்தார்கள். மற்றவர்களை இவன் ரட்சித்தான், ஆனால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள இவனுக்கு திராணி இல்லை என்று இயேசு பேசினார்கள். எனினும் இயேசு வாய் திறந்து, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று உரத்த சத்தமாய் தன் விரோதிகளுக்காக மன்னிப்பு பெற்றதை பார்த்தான் ஒரு கள்ளன். பொதுவாக சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் தங்களை சிலுவையில் அறைந்தவர்களையும் பரிகாசம் செய்கிறவர்களையும் கெட்ட வார்த்தைகளில் திட்டுவதும் தூஷிப்பதும் சபிப்பதும் வழக்கம். இயேசுவை பார்த்த கள்ளன் இயேசுவில் ஒரு தெய்வீக தன்மையை கண்டான். அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் மீது நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. இயேசு என்பது இரட்சகர் என பொருள்படும். பரிகாசம் செய்யும் கூட்டத்துக்கு நடுவே இயேசு தேவகுமாரன், நமது பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு பலியாகும் ஆட்டுக்குட்டி என கதறி அழும் மக்களும் இருந்தனர். கள்ளன் ஒருவன் இயேசு யார் என்பதை தெளிவாய் கண்டறிந்தான், மனந்திருந்தினான். லூக்கா 23:41-42 வாசிக்கிறபடி, அடுத்த பரிகசிக்கும் கள்ளனை பார்த்து, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். உடனடியாக இயேசு அவனுக்கு பதில் கொடுத்தார். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று உறுதியளித்தார். ஆதாம் முதல் மனிதன் பாவம் செய்தபோது பரதீசு எனப்படும் ஏதேன் வாசல் அடைக்கப்பட்டு மனிதர் செல்ல முடியாதபடி கேருபீன்களும் வீசுகிற சுடரொளி பட்டயமும் காவல் வைக்கப்பட்டிருந்தது. அன்று கொல்கதா மேட்டில் சிலுவையில் காயப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்த இயேசு கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் நீக்கிவிட்டு மனிதர்களுக்காக பரதீசின், ஏதேனின், மோட்சத்தின், பரலோகத்தின் கதவை திறந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, பரலோக பரம எருசலேமில் அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை என்றும் எப்போதும் திறந்த கதவுகள் இருக்கும்படி இயேசு திறந்தார். அல்லேலூயா. அன்று இயேசு இறந்தபோது கள்ளனும் இறந்தான்.
இயேசு முதலாக அவனை அழைத்து கொண்டு பரதீசுக்குள் சென்றார். ரட்சிக்கப்பட்ட அந்த பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இயேசு சொன்னார், 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 2 கள்ளரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். 2 மனிதர்கள் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். பரிசேயன் கம்பீரமாய் நின்று தான் நல்லவன் என்றும் உபவாசிப்பவன், காணிக்கை தருபவன் என்று தன்னை பாராட்டி ஜெபித்தான். ஆயக்காரனோ தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு சென்றான் என்று இயேசு சொன்னார். இதோ இன்னும் ஒரு கள்ளனின் கதை. வாலிபன் ஒருவன் கொள்ளையடித்த போது தடுத்த ஒருவனை கொலையும் செய்து விட்டான். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அவன் மரண நாளுக்கு முந்தின இரவு மிகுந்த கவலையோடு உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு அவன் சிறுவனாயிருந்தபோது பக்தியுள்ள தன் தாய் அவனை அருகே நிறுத்தி அணைத்து கொண்டு அவள் மண்டியிட்டு ஜெபித்த காட்சி நினைவுக்கு வந்தது. அவனும் இப்போது மண்டியிட்டு, என் தாயாரின் தெய்வமாகிய இயேசுவே, என்னை காப்பாற்றும் என்று வேண்டினான். அவன் கண்களுக்கு முன்பாக அழகான பொன்மயமான வீடுகளும் வீதிகளும் நிறைந்த மோட்ச நகரம் ஒளிமயமாய் தோன்றியது. அதை அவன் பார்த்து கொண்டிருந்த போதே ஒரு கருப்பான மலை எழும்பி மோட்சத்தை மறைத்து விட்டது. கருப்பும் அழுக்குமான அந்த மலை அவனுடைய பாவங்களால் உண்டானதாக அதை பார்த்தான். இயேசுவே, நான் ஒரு பாவி என்று கதறினான். இப்போது கருப்பான அழுக்கு மலையின் உச்சியில் இயேசு சிலுவையில் தொங்கும் காட்சி தோன்றியது. அவருடைய இரத்தம் கொட்ட கொட்ட கருப்பான அழுக்கு பாவ மலை கரைந்து மறைந்தது. மிகுந்த சமாதானத்தை உணர்ந்தான். மீண்டும் பரலோக காட்சி அவனுக்கு தென்பட்டது. அடுத்த நாள் தூக்கு மேடையில், நீ கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்கப்பட்டது. அவன், இயேசு என்னை மன்னித்தார், மோட்ச வாசலின் கதவை அவர் எனக்காக திறந்து வைத்துள்ளார், அவரோடு நான் அதற்குள்ளே செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மரித்தான். மாபாவியான கள்ளனும் அவ்வூற்றில் மூழ்கினான், மன்னிப்பும் மோட்சானந்தமும்